ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சார் சொல்லி நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாருமே இன்ஜினியர்ஸ் ஆகிருப்பீங்க. ஃபைனல் செமஸ்டர் ஸ்டூடெண்ட், உங்களுக்கான ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆல் கிளியர் பண்ணியிருப்பீங்க. ஸோ எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஒரு காலேஜை முடிச்சிட்டோம், அதுபோக வந்து மற்றவங்கள நம்ம இன்ஜினியர் சொல்லிட்டு போய் இப்போ நம்மளே இன்ஜினியர் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் காலாரத்தை விட்டு கெத்தா சொல்லலாம், நானும் ஒரு இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ காலேஜ் முடித்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இனிமேல் தான் ரியாலிட்டியை நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்ன ப்ரோ பயன்படுத்துறீங்கன்னு நான் ஒரு சில அட்வைஸ் கொடுக்குறேன், அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் இனிமேல் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஒரு எய்மை வச்சுக்கோங்க. உங்களோட எய்ம் பிக்காக இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு எஃபோர்ட் போடுங்க. அது கிடைக்க கொஞ்சம் டைம் ஆனாலும் அந்த டைமை யூஸ் பண்ணிக்க பாருங்கள். ஸோ அதே மாதிரி வந்து ஸ்கில்ஸை கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கோங்க. நீங்கள் காலேஜில் இப்போ வரைக்கும் படித்த தியரிட்டிக்கல் பேப்பர், ப்ராப்ளமேட்டிக் பேப்பர்லாம் உங்களுக்கு ஒர்க் டைமில் வந்து யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து யூஸ் ஆகாது. பட் யூஸ் ஆகும், ஆனால் வந்து இந்த கால்குலேஷன் போகிற மாதிரி ரொம்ப வந்து டெப்த்தாக போகிற மாதிரி இருக்காது. அதனால் ப்ராக்டிக்கல் நாலேஜையும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்க பாருங்கள். ஸ்கில் பேஸ்டாகவும் இருங்க. ஸோ சேவிங்ஸ் இது வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நீங்கள் வந்து ஒரு ஒர்க்குன்னு பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு கிடைக்கிற அந்த சேலரியில் ஒரு பார்ட்டை சேவிங்ஸாக வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து செலவு மட்டும் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு பார்ட்டை சேவ் பண்ணி வச்சுட்டு பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் வந்து செலவு பண்ண பாருங்கள். அதில் எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். அதாவது ஒர்க் போகிற ஸ்டூடெண்ட்ஸ், ஹையர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து அதில் எந்த மாதிரி நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ முடிஞ்சாலும் யாராவது ஹெல்ப் பண்ண பாருங்கள். அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னா அவங்க கேட்காத வரைக்கும் அதை வந்து சொல்லாதீங்க. ஏன்னா உங்களுக்கு இருக்கிற வேல்யூ வந்து கம்மியாயிரும். ஹெல்ப்புங்கிறப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸ், உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியாதவங்க கிட்ட மோஸ்ட்லி ஹெல்ப் பண்ணாதீங்க. அவங்க கேட்டாலுமே அவாய்ட் பண்ண பாருங்கள். ஸோ எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க. சேவிங்ஸ் பண்ண பாருங்கள். ஸோ மோஸ்ட்லி நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் டெக்ஸ்டாகவும் சொல்லியிருந்தீங்க நம்ம சேனல் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்னொன்று நான் யோசிச்சு வச்சுருக்கேன். அதாவது நீங்கள் இப்போ ஃபைனல் இயர் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் ஏதாவது ஜாப் போகிறீங்க இல்லை அங்கே ஏதாச்சும் உங்களுக்கு வேகன்சி இருந்தாலும் முடிஞ்ச அளவு கமெண்ட் பண்ண பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி உங்கள் கூட இருக்கிற அந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை உங்கள் சீனியர்ஸு கூட அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் நீங்கள் எஜுகேஷனாக படிக்கிறத விட அப்கமிங் ஃபியூச்சர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நான் யோசிச்சு வச்சுருக்கேன். அதுக்கு நீங்களும் கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல் த பெஸ்ட். ஒரு காலேஜ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க, ரியாலிட்டியை இனிமேல் பார்க்க போகிறீங்க. ஸோ பயப்படாதீங்க, கான்ஃபிடென்ட்டாக இருங்க. எப்பயும் ஒரு சர்க்கிள் வச்சுக்கோங்க. எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணுங்கள். ஜெயிப்போம், ஜெயிச்சு காட்டுவோம். ஆல் த பெஸ்ட்.